ரோமேஷ் கல்வித் ராணா இவருடைய பெயரை நிறைய பேர் மறந்திருப்பீங்க. ஆனா இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் போனதுக்கு மிக முக்கிய காரணமானவரே இந்த ஸ்ரீலங்கன் விக்கெட் கீப்பர் தான். 1996 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல நல்லாடிட்டு இருந்த சச்சின் டெண்டுல்கரை ஒரு பிரில்லியன்ட் மூவால ஸ்டெம்பிங் ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணுவார் இல்லையா, அந்த ஸ்டெம்பிங் பண்ணவரதே ரோமேஷ் கல்வித் ராணா தான். MS தோனிக்கு முன்னால குயிக்கஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற பெயரை பெற்றவர் தான் ரோமேஷ் கல்வித் ராணா. கண்ணிமைக்கிற நேரத்தில் ஸ்டெம்பிங் பண்ணக்கூடிய திறமையும் கேட்சே இல்லாத சான்சஸ் கூட கேட்சா மாற்றக்கூடிய திறமையும் வச்சிருந்தவர் தான் ரோமேஷ் கல்வித் ராணா. இவருடைய ஒவ்வொரு ஸ்டெம்பிங்குமே இப்போ வரைக்கும் பேசப்படுது. 1996 டேரன் லகாம ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணி ஸ்டெம்பிங் பண்ணுவாருங்க. ஏமாத்தி அந்த ஒரு ஸ்டெம்பிங் அவர் எடுத்திருப்பாரு. அந்த ஸ்டெம்பிங் இப்போ வரைக்கும் பலரால ரசிக்கப்படுது. அதோட தோனி மாதிரியே காலை லைட்டா மேல தூக்கினாலே போதும் டக்குனு ஸ்டெம்பிங் பண்ணக்கூடிய திறமையுமே இவர்கிட்ட இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா 101 ஸ்டெம்பிங்ஸை இவருடைய கெரியர்ல இவர் பண்ணியிருக்காரு. சங்கக்காரா தோனிக்கு அப்புறமா 3வது இடத்துல அதிக ஸ்டெம்பிங் பண்ண வீரர்கள் பட்டியல இவர் இருக்காரு. இப்படியாக தன்னுடைய மாசான விக்கெட் கீப்பிங் திறமையின் மூலமா 224 டிஸ்மிசல்ஸ் அவர் மொத்தமா பண்ணியிருக்காரு. ரோமேஷ் கல்வித் ராணா என்னதான் விக்கெட் கீப்பிங்ல கெத்தா இருந்தாலுமே பேட்டிங்ல கொஞ்சம் சுமார் தாங்க. ஸ்ரீலங்காக்காக 5644 ரன்களை அவர் அடிச்சு கொடுத்திருந்திருக்காரு. ஆனா கடைசியில் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் ஆனது கொஞ்சம் கொஞ்சம் டிப்பாக ஆரம்பிச்சிச்சு. அதே போல அவருடைய விக்கெட் கீப்பிங் திறமையுமே கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிச்சு. அதோட சங்கக்காரா உள்ள வந்ததாலையும் தில்ஷன் உள்ள வந்ததாலையும் இவர் விக்கெட் கீப்பிங்க்கு இனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை டீமை விட்டு தூக்கிட்டாங்க. இருந்தாலுமே அவர் பண்ண ஒவ்வொரு ஸ்டெம்பிங்குமே இப்போ வரைக்கும் பலரால பேசப்படுது. T20 கிரிக்கெட்ல இப்போ பண்ற மாதிரியான விஷயங்களை அப்பவே பண்ணவர் தான் ரோமேஷ் கல்வித் ராணா.